என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வதற்கு முன் மாணவ செல்வங்கள் அனைவரும் கவனமாக கவனியுங்கள் கண்ணா. நாம் இதுவரை பாடம் 6 வரை முடித்துள்ளோம் ஆமல்லவா? அதற்கான இன்று பாடநோட்டில் எழுத உள்ளோம். சரியா மாணவ செல்வங்களே? அதாவது பாடம் 6 முடித்துள்ளோம் அல்லவா? அதை நம் பாடநோட்டில் எழுத உள்ளோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்கள் பாடநோட்டுடன் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா குழந்தைகளே? சரி கண்ணா, எல்லாரும் கவனமா கவனிங்க. நாம் இப்ப என்ன எழுத போறோம் அப்படின்னா, பாடம் 6 துணிந்தவர் வெற்றி கொள்வர். சரியா மாணவ செல்வங்களே? அதாவது ஆசிரியர் ஒரு போட்டி அறிவிப்பாங்க. அந்த போட்டி என்னன்னா பெட்டியினை தூக்கும் போட்டி. அந்த பெட்டியை தூக்க முடியாம மற்ற மாணவர்கள் எல்லாம் அந்த ரூமுக்கு போய் அந்த பெட்டியை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துருவாங்க. ஆனா கவியரசி அப்படிங்கிற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்பாங்க. கடைசியை பார்த்தா அந்த பெட்டி ரொம்ப லேசானதா இருக்கும். இவங்க எளிதில் வெற்றி பெற்றுப்பாங்க இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவமதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா கண்ணா? அந்த பாடம் தான் இது, துணிந்தவர் வெற்றி கொள்வர். இத பார்த்து நீங்க உங்களுடைய பாடநோட்டுல அழகா எழுதணும் கண்ணா. உங்களுடைய கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கணும். எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும். அது மிக மிக அவசியம். சரியா மாணவ செல்வங்களே? துணிந்தவர் வெற்றி கொள்வர். முதலாவது என்ன எழுதுறீங்க அப்படின்னா சொற்கள். சரியா? என்னென்ன சொற்கள்? முயற்சி, மாணவர்கள், இகழ்ச்சி, ஆசிரியர், வகுப்பறை. சரியா கண்ணா? இதுதான் சொற்கள். இது எழுத முடித்த பிறகு ஒரு வரி விட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அடுத்தது பிரித்து எழுதுக. வகுப்பறை, வகுப்பு கூட்டல் அறை. மண்ணை பிளந்து, மண்ணை கூட்டல் பிளந்து. சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது மீண்டும் ஒரு வரி விட்டு பொருள் கூறுக. இகழ்ச்சி அப்படின்னு என்னது கண்ணா? அவமதிப்பு. இகழ்ச்சி அப்படின்னா என்னது? அவமதிப்பு. சரியா கண்ணா? அடுத்தது ஒரு வரி விட்டு எதிர்ச்சொல். பெரிய என்பதன் எதிர்ச்சொல் சிறிய. வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் தோல்வி. சரியா மாணவ செல்வங்களே? ஒரு கோடு விட்டு எழுதுதல் மிக நல்லது. நமக்கு பார்ப்பதற்கு மிக அழகாக தெரியும். சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது ஒரு வரி விட்டு விடை எழுதுக. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் பெட்டியினை தூக்கும் போட்டியினை அறிவித்தார். இப்படி நீங்க அழகா எழுதணும் கண்ணா. முடிஞ்சா அந்த பெட்டியினை தூக்கும் போட்டியினை இருக்கு இல்லையா, அதை அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிப்பதற்கு மிக சுலபமாக இருக்கும். மீதியெல்லாம் பாருங்களேன், உங்களுடைய கேள்வியிலேயே பதில் வந்துடும். அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னாவே போதுமானது. இது சும்மா ஒரு ஆவரேஜா படிக்கிற குழந்தைகளுக்காக தான் கண்ணா. எல்லாரும் இதை பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஆனா விடையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தது கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? மாணவ செல்வங்களே, நான் கவியரசின் வெற்றிக்கு அப்படின்னு எழுதிட்டேன். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல ஈ போட்டிருக்கேன். ஆனா நீங்க அந்த பிழையை செய்யக்கூடாது. சீக்கு அடுத்தது இன். கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? மறுபடியும் கவியரசியின் சிஇன் அப்படின்னு தான் எழுதணும் கண்ணா. கவியரசியின் முயற்சியே வெற்றிக்கு காரணமாகும். கவியரசி என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணனாலதான் வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ கவியரசியின் முயற்சியே வெற்றிக்கு காரணமாகும். சரியா மாணவ செல்வங்களே? இதுதான் நம்ம இன்றைய வேலையில பாடநோட்டுல எழுதக்கூடியது. நீங்க பார்த்து தெளிவா கையெழுத்து அழகா நீங்க எழுதி அனுப்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவாக உட்கொள்ளுங்கள். சரியா மாணவ செல்வங்களே? நன்றி, வணக்கம். உங்களுடைய வீட்டு பாடத்தை முடித்து அனுப்புங்கள், மறந்து விடாதீர்கள். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.